ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதீப் எக்ஸ்டென்ட் கோச்சிங். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் ஒரு 4 விதமான டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு 10 சம் பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. அதே மாதிரி இப்போயும் நம்ம வந்து ஒரு 10 சம் பார்ப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எஸ்எஸ்சி கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ மெத்தட் பார்ப்போம். ஓகேங்களா? ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா? ஓகே, questions படிச்சுக்கோங்க. A construction project was estimated to be completed in 180 days. Due to rain, only 60% of the days were productive. ஓகேங்களா? And the work done each productive day is constant. By what percent must daily output be increased to complete the project on time? இந்த கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு வீடு காட்டுறோம். என்ன காட்டுறோம்? ஒரு வீடு காட்டுறோம். இந்த வீட்டை நான் வந்து 180 நாளில் முடிக்கணும். சரி, ஓகே. ஒரு நாளைக்கு நான் வந்து இப்போ ஒரு 10 வேலை செய்கிறேன் வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு வேலை செய்கிறேன் வச்சுக்கோ. அப்படி பண்ணால் தானே என்னால் 180 முடிக்க முடியும். ஆனால் மழை பெய்யறதுனால என்னால் 0.6, அப்போ ஒரு வேலைனா அப்போ 60% எத்தனை? 0.6 தான் என்னால் செய்ய முடியுது. அப்போ பேலன்ஸ் 0.4 பண்ண முடியல. அதேமாரி அந்த ப்ரொடக்டிவ் டே வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்போ டெய்லியுமே 0.6 தான் பண்ணிகிட்டு இருக்கேன். 0.6 பண்ணால் அப்போ என்னால் எத்தனை தான் பண்ண முடியும்? 180 × 6/10. அப்போ என்னால் 6 8s are 48, 6 1s are 6, 108 வேலை தான். 108 நாளைக்கான வேலை தான் என்னால் செஞ்சிருக்க முடியும். இப்போ பேலன்ஸ் 72 வேலையை என்னால் செஞ்சிருக்க முடியாது. கரெக்டாக? அப்போ 60% தான் ப்ரொடக்டிவாக நான் யூஸ் பண்ணணும் போது அதுலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த கொடுத்த வேலையை அதே 180 நாளுக்குள்ளே முடிக்க முடியும்? இதுதான் கொஷின். புரிஞ்சா? ஓகே, சும்மா நம்மளே ஒரு அசியூம் பண்ணிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 100 யூனிட் முடிக்கிறேன் வச்சுப்போம். ஆனால் அதில் நான் ப்ராடக்டாக எத்தனை பர்சன்டேஜ் தான் முடிக்கிறேன்? 60%. அப்போ என்னால் நான் இன்னும் எத்தனை இன்க்ரீஸ் பண்ணணும்? 40% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 40 எவ்வளோலேருந்து? 60லேருந்து இன்ட்டு 100. அப்போ 2/3. இதை கேன்சல் பண்ணோம்னா 66.67%. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? இது என்ன ஃபாஸ்ட்டாக போட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. தயவு செஞ்சு இந்த 100/3, இந்த 200/3 இந்த வேலையெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேவா? இந்த 50/3 இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிங்க. உட்காந்துட்டு இந்த 200, 3, 60s are 18 இதெல்லாம் போடாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் போடுற எல்லா சமூகம் இதான் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் 100% மனப்பாடம் பண்ணியிருக்கணும். எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமே 1 மணி நேரம் தான். ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் மனப்பாடம் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியும். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் சம்ம பார்ப்போம். If the price of movie tickets increase by 12.5% and sale of ticket also increase by 8.2%. நேற்றே சொல்லிட்டு இருந்திருப்பேன். x + y + xy/100. இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு இதை யூஸ் பண்ணுங்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 12 1/2 1/2 0.5. அப்போ எவ்வளோ? 12.5%. நெக்ஸ்ட்டு y என்னது? 8 1/2 8 1/2 அது 8.5%. அப்போ நம்ம 12.5 + 8.5 + 12.5 × 8.5/100. ஓகேவா? இப்போ 12 8 எத்தனை? 20. 0.5 21. அப்போ இந்த வேல்யூ 21 வருது. அப்போ கண்டிப்பாக 20 இருக்க மாட்டோம். சிம்பிளாக பாருங்கள். நான் இதை வந்து உட்காந்துட்டு நான் அடிக்கலை, நான் மாட்டோம் அசம்ஷன் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 12.5 × 8.5 அப்போ உட்காந்து நான் இதை இப்படி மல்டிபிள் பண்ண மாட்டேன். ஏன்னா அது டைம் வேஸ்ட். 5 5s are 25, 5 2s are 10 இதுமாரி நான் போட மாட்டேன். இது வேஸ்ட் ஆஃப் டைம். இது நமக்கு தேவை இல்லை. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம்? 12 8 அதை 12.5 8.5 ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 12 × 8 எத்தனை? 108. அப்போ 108/100 இருக்குமா? அப்போ இது கேன்சல் பண்ணால் அது 1.08. அப்போ இது கூட ஆட் பண்ணி 1.08 0.00 வந்துருக்குமா? 80.22. அப்போ 22.08 வரும். அப்போ இவன் தானே ஆன்சரு. இவன் வந்துருக்க மாட்டான், இவன் வந்துருக்க மாட்டான். கரெக்டாக? ஆனால் இது உட்காந்து அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு இது கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அப்ராக்சிமேட்டாக வச்சு போட்டோம். எவ்வளோ டைம் சேவ்ஸ்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணால் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க சமயம் நம்ம அங்கே அடிக்க முடியும். 25 out of 25 மேக்ஸ் எடுக்கணும்னா நம்ம அசம்ஷன் பண்ண கற்றுக்கணும், ரவுண்ட் ஆஃப் பண்ண கற்றுக்கணும். இது ரெண்டுமே அப்புறம் யூனிட் டிஜிட் கற்றுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸில் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷினை நீங்கள் எப்படி வேணால் போடலாம். அது வந்து நீங்கள் எல்லோரும் எந்த மெத்தடில் போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மந்த்லி சேலரி ஆஃப் ஜிட்விக் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் 2020 வாஸ் 24,800. அதாவது டிசம்பர் 2020 அவனோட சேலரி வந்து 24,800 ரூபா. எவ்ரி இயர் இஸ் சேலரி இன்க்ரீஸ் பை 5%. அப்போ 2021 ஆயிருக்கும். இந்த இதுலேருந்து ஒரு 5% இருக்கும். அப்போ 24,800 × 105%.
105% 105/100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் சேலரி பிப்ரவரி 2022. அப்போ பிப்ரவரி 2022னா நான் செகண்ட் வருஷம் வரப்போகுது. அப்போ மறுபடியும் நான் ஒரு 5% ஏறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போடுவீங்க. கரெக்டுங்களா? இதை அடித்தா 21 வரும், இது 20 வரும். இதை அடித்தா 21 வரும், இது 20 வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இது 2 2 சார் 4. அப்போ கேன்சல் பண்ணிடுமா? 4 6 4 சார் 24, 2 4 சார் 8. அப்போ 21 × 21 வந்து 441 × 62ன்னு வந்திருக்கும். இந்த 2 1 சார் 2. அப்போ கடைசியாக எங்கே 2ன்னு வருது பாருங்க, இதான் ஆன்சர். இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது. எப்படி சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இது ஆக்சுவலாக சிம்பிளான சம்மு, சிம்பிளாக ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, இது இல்லாமல் வேறு மெத்தட் இருக்கா? எஸ், அப்சல்யூட்லி இருக்குது. இப்போ 2020 அவன் சேலரி நானே அவசியம் பண்ணிக்கிறேன், 100 இருக்குது. இப்போ 2021 அவன் சேலரி 5% ஏறுது. அப்போ எவ்வளோ ஆகுது? 105 ரூபா. இதை நான் ரேஷியோவில் ஏறுறேன். அப்போ 20 ஆகுமா? இது 21 ஆகும். அப்போ செகண்ட் இயரில் என்ன ஆகுது? மறுபடியும் 100% 105. அப்போ செகண்ட் இயர் என்ன ஆகுது? 100 105 அடிச்சா 21 செகண்ட் இயர். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 20 20 எத்தனை? 400. நெக்ஸ்ட் 21 மல்டிபிள் பண்ணணும். இது எத்தனை? 441. அப்போ இது என்ன? இது ப்ரெசண்ட்டு, இது என்ன? இது ஃபியூச்சர். கரெக்டாக? இது இன்க்ரீஸ் ஆனது, அதாவது இன்க்ரீஸ்னு வச்சுங்க. அப்போ இவன் தானே ப்ரெசண்ட்டு. அப்போ இந்த வேல்யூ இந்த நம்ம கம்பேர் பண்ணோம். நானே அஸ்யூம் பண்ணிக்கினேன். அந்த அஸ்யூம் பண்ணதை கொடுத்துருக்க கிவன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் இந்த மேக்ஸிமம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கவனிச்சுக்கோங்க. இந்த 400 தான் 24,800 ரூபா. அப்போ நம்ம கண்டுபிடிக்க எத்தனை? 446. அப்போ 441 எவ்வளோ அப்படின்னு நம்ம போடணும். இப்போ 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். 1 4 is 4, 6 2 டைம்ஸா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 441 × 62ன்னு வந்திருக்குமா? பாருங்கள், நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே வந்துச்சு. 2 1 சார் 2. அப்போ இதை அடிச்சிடலாம். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். கொஷின் நல்லா மல்டிபிள் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் மாட்டுவீங்க. ஸோ இதை சிம்பிளாக நம்ம இப்படி போட்டு போயிடலாம். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம். நான் 2 மெத்தட் சொல்லிட்டேன், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் கேஸ். ரிவர்ஸ் கேஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு வண்டி வாங்குறேன் வச்சுக்கோம். ஓகேவா? அந்த வண்டியை வந்து நான் வாங்கிட்டேன், சும்மா வரைகிறேன். அந்த வண்டியை நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் விற்றா 1 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும், இல்லை 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும். எப்படியும் கம்மியாக இருக்கும்ல, ஒரு 80,000 ரூபாயோ 75,000 ரூபாயோ இப்படி தானே ஆயிருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகுது? டிப்ரிஷியேஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன், டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ லேண்டு வாங்குறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகும். சும்மா சொல்கிறேன். அப்போ வண்டிலாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர், ஃபோனு இதெல்லாம் நான் டிப்ரிஷியேஷன் தான் ஆகும். கரெக்டாக? ஏன்னா வாங்கின வேலைக்கும் வாங்க மாட்டான், எக்ஸ்ட்ரா சொன்னாலும் வாங்க மாட்டான். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி வர சம்ஸை எப்படி போடலாம்? ஓகே, இந்த கொஸ்டின் பாரு. த வேல்யூ ஆஃப் வாஷிங் மிஷின் டிப்ரிஷியேட்டட் ஃப்ரம் 40,690 21,970 மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19,000 ரூபா கம்மியாக இருக்குது. ஆனால் வருஷம் எத்தனை % டிக்ரீஸ் ஆகுது? இதான் கேள்வி. இதுக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். இந்த டிப்ரிஷியேஷனும் இந்த இன்க்ரீஸும் இந்த பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதான கடைசியாக இருக்குது, இதான ஃபஸ்ட்டு இருக்குது. கடைசியாக இருக்குது தான் எண்டு வேல்யூ டிவைடட் பை இது என்னது? ஸ்டார்ட் வேல்யூ பவரில் வந்து 1/n போடணும். இந்த எண்ணென்னா ஒன்றும் கிடையாது, இந்த வருஷங்குது பார்த்தியா, அதுதான் அது. ஓகே, ஸோ இதை நல்லா மைண்டில் ஏற்றிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்முலா சொல்கிறேன். ஆனுவல் க்ரோத் ரேட், அதாவது வருஷம் வாழ்ந்துகிட்டே போகுதுன்னு ஒன்று சொன்னேன்ல. இப்போ தங்கம்லாம் பார்த்தா வாழ்ந்துகிட்டே போவோம், லேண்டு பார்த்தா வாழ்ந்துகிட்டே போவோம். அப்போ அதுனா அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா அதே தான், எண்டு வேல்யூ டிவைடட் பை ஸ்டார்ட் வேல்யூ பவரில் 1/n -1. இந்த 2 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அதுபடி போடுமா? கடைசியாக தின்னது 21,790. 21,970 பை 40,960. 1/n என்னது? 1/3. இப்போ கேன்சல் பண்ணுமா? 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். 219 கியூப். ஃபார்முலா படிச்சிருக்கணும்பா, ஃபார்முலா படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 கியூப் ஆச்சும் படிச்சு வச்சிருக்கணும்.
அப்போ தான் நமக்கு வந்து இது தெரியும். 20லாம் சொல்ல மாட்டேன். 50 ஸ்கொயர் படிக்கணும். 30 கியூப் படிக்கணும். 50 ஸ்கொயர் படிச்சிருக்கணும். 30 வரைக்கும் கியூப் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இல்லை உட்காந்து என்னடா இது 2197 என்னடா வரும், ஐயோ அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. சிம்பிளாக நீங்களே யோசிங்களா, இங்கே 3 இருக்குது, கண்டிப்பாக இவன் கியூப் வரணும். ஏன்னா கீழே இருக்கிற ஆன்சர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக கியூபாக தான் வரப்போம். அப்போ 2197 கியூபு என்ன கியூபு 2197 வந்து 13 கியூபு. ஓகேவா? 13 கியூப். 4096 என்னது, இதெல்லாம் வந்து மனப்படமாக இருக்கணும். 16 கியூப்னு சொல்லிட்டு. ஓகேவா? டிவைட் பை 1/3 வருமா? இப்போ மேலேயும் கீழே கியூப் இருக்குது, அதை காமனாக ஏற்றிப்போம். 13 16 கியூபு இன்ட்டு 1/3 இருக்குமா? அந்த கியூபு இந்த கியூபு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இங்கே கியூப் கொடுத்துறானா கண்டிப்பாக அங்கே வர வேலையும் கியூப்பில் வரதா தான் இருக்க போகுது. சரிங்களா? அந்த மாதிரி யோசிங்க. உட்காந்து நம்ம வேற எதனா இருக்குமா, ஐயோ கியூப் இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள 13/16 வந்துச்சு. இப்போ டிப்ரிசியேஷன் தானே. அப்போ கீழே இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கீழே இருக்கவன் தான் டோட்டல். அப்போ இவன் தான் டோட்டல். அப்போ வந்து 13 இருக்குது. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது டிப்ரிசியேஷன்? அப்போ கம்மியாக இருக்குது எவ்வளோ? 3 எவ்வளோலேருந்து 16லேருந்து இன்ட்டு 100 போட்ட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 16 இருக்கா, இது எத்தனை டைமு? 4 டேபிள் அடிக்கலாம். 4 4 16, இது 25 டைம்ஸு. இதையும் அடித்தா 6 வருமா? இங்கே 6 4 24, அப்போ 6 3 18. அப்போ இவன் தான் ஸ்டார்ட் ஆகிறான் ஆன்சர். உட்காந்துட்டு ஃபுல்லாக அடிச்சு உட்காந்து போடாதீங்க. ஒன்று அடிச்சதுமே 6 3 18 வருதா? ஆப்ஷன் பாருங்கள். ஃபுல்லாகவே 18 தான் உட்காந்து சம் போடுங்க. இல்லை ஒன்றே ஒன்று தான் 18 வருதுன்னா அதான் ஆன்சர். அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The population of a town increased from 1 லட்சம் to 25 லட்சம் in 5 years. What is the approximate per year? ஸோ அப்ராக்சிமேட் தான் கேட்குறான். அப்போ இந்த சம்மை நம்ம அப்ராக்சிமேட்டாக போடலாம். அப்ராக்சிமேட்டு கேட்குறான், அப்ராக்சிமேட்டாக போடலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி சம்ம கொடுத்தாலே எண்டு வேல்யூ என்னது? 2.5 லட்சம் டிவைட் பை 1 லட்சம் 1/5. ஆனால் இது ஆனுவல் க்ரோத் ரேட், அப்போ -1 வரும். கரெக்டாக? சரி, இந்த சம் என்னடா இது இந்த மாதிரி இருக்கே. இதை கேன்சல் பண்ணாலும் 0 0 4 0 கேன்சல் ஆகும். அடித்தாலும் 5/2 1/5 வருமே. இதை ரூட் எடுத்து எப்படிடா அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வேணாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஆப்ஷன்ஸ் வச்சு போவோம். இப்போ இந்த 1/5லாம் மறந்துடலாம். 5/2 மட்டும் வச்சுப்போம். ஓகேங்களா? நமக்கு தேவை வந்து மார்க்கு, ஒரு மார்க்கு. நமக்கு வந்து ஸ்டெப்பு தேவை கிடையாது. ஸ்கூல் மாதிரி நமக்கு அதுக்கு மார்க் போட்டு இருக்க போகிறதில்ல. இதை வச்சுப்போம். கீழே இருக்கிறவன் தான் நான் டோட்டல், மேலே இருக்கிறவன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கான். கீழே தான் எப்பயுமே டோட்டல். என்னடா கம்மியாக இருக்குது நம்மளாம் பார்க்கக்கூடாது. அப்போ 2லேருந்து என்ன 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 3 இன்க்ரீஸ் ஆகிது. அப்போ என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிது? 3/2 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜாக மாற்றிக்கோ, இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 வருமா? அப்போ இது 150%. அதாவது 1 லட்சத்துலேருந்து 150% ஏறி இருக்குன்னு வருதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? இது இங்கே காம்பவுண்டர் தான் கொடுத்துருக்கான். நம்ம இந்த காம்பவுண்டு கூட வேணாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாகவே பார்ப்போம். காம்பவுண்ட் தான் வந்து வட்டிக்கும் வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரே வட்டி தான் போகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 10% வட்டின்னா 5 வருஷம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷமும் 10 ரூபா தான் வரும், செகண்டும் 10 ரூபா தான், தேர்டு 10 ரூபா, ஃபோர்த்து 10 ரூபா, ஃபிஃப்த்து 10 ரூபா, டோட்டலாக 50 ரூபா வரும். ஆனால் காம்பவுண்ட் அப்படி கிடையாது. 100 × 10% அப்படின்னா 110 ரூபா. நெக்ஸ்ட்டு இதுக்கு 10% வரும். ஓகேவா? 110% இப்படி போடணும். அது மாதிரி போட்டு போகணும். ஸோ இதை நான் சிம்பிளாகவே ஒரு லாஜிக்கில் சொல்கிறேன். இப்போ இங்கே நமக்கு என்ன வந்துச்சு? 150%. இப்போ 20%, 5 இயர் தானே. அப்போ 20 × 5ன்னு வச்சுப்போம். 100% தான் வருது. அப்போ 150%க்கு கிட்ட கூட வரல. அப்போ கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ 30%, வெயிட் ஓகே. இப்போ இங்கே காம்பவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க. சாரி இங்கே ஆக்சுவலாக காம்பவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே யோசிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இங்கே காம்பவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே நீ யோசிச்சாலே இது வந்து 100% வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இவன் பார்த்தோம்னா 150%. அதாவது நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே சொல்கிறேன். இவன் எத்தனை? 50%. இவன் எத்தனை? 200. ஒன்றும் கிடையாது. 40% இன்ட்டு 5 வருஷம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா?
அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக என்னது வட்டிக்கும் வட்டி தானே. அப்போ இவன் கிட்டத்தட்ட ஒரு 150க்குள்ளே தான் வரப்போகிறான். ஆனால் இவன் ஆல்ரெடி 150 இருக்கிறான். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இவன் 50 ரொம்ப கம்மி. ஆனால் இவனும் கிடையாது. இப்போ 200 இவன் ஆல்ரெடி அதிகம், இவனும் கிடையாது. அப்போ இவன் தான் ஆன்சர் நம்ம போட்டு போயிடலாம். சிம்பிளாக ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நான் உட்காந்து அந்த சம்பவம் போடல. ஆனால் நானே ஒரு சின்ன லாஜிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு யோசிச்சு அடிக்கிறான். ஓகேவா? எந்த அளவுக்கு அதை நம்ம ஈஸியாக போட்டோம் பாருங்கள். மறுபடியும் இந்த சம்ம சொல்கிறேன், குழம்புன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபைனல் வேல்யூன்னு அது 2.5 லட்சம் டிவைட் பை 1 லட்சம் டிவைட் பை 1/5 மைனஸ் 1. இங்கே 5ன்னு வந்துச்சு. 3 வரைக்கும் நமக்கு தெரியும், 4 5லாம் தெரியாது, படிக்க முடியாது. கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த 2 லட்சத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து கேன்சல் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து 5 2ன்னு வருது. 5/2. இந்த கீழே இருக்கிறவன் தான் டோட்டலு, மேலே இருக்கவன் இன்க்ரீஸ் ஆகிருப்பான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3/2 × 100, கிட்டத்தட்ட 150%. இந்த 150% நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே காம்பவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு வேல்யூஸை எலிமினேட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம, ஏன்னா அப்ராக்சிமேட் தானே, ஈக்குவல் பண்ணிக்கலாம். இது பார்த்தா அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு 100 வரும். இவன் 150, ஆல்ரெடி 150. அப்போ காம்பவுண்ட் கண்டிப்பாக இதுக்கு மேலே போவான். அப்போ கன்ஃபார்ம் கிடையாது. இவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான வேல்யூ தான் இது. ஓகேவா? இவன் வந்து 50 தான். கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கம்மி. இவன் 200, கண்டிப்பாக இவனும் இல்லை. அப்போ இவன் தான் வந்து 100 150 கிட்டக்கிறான். அதனால் இவன் தான் ஆன்சர். ஓகேவா? இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் லாஜிக்கு. இந்த லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலே சூப்பராக வந்து அடிச்சிடலாம். இந்த சம்மை ரொம்ப ரொம்ப சூப்பரான சம்மை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அணுகுங்க. எதுக்கு நான் உங்களுக்கு மெத்தடாக போகாமல் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் அணுகிறதுக்காக தான் நான் வந்து மெத்தடாக சொல்லாமல் போகிறேன். ஆனால் இதையே இந்த 5/2 1/5ஓட வேல்யூ என்ன தெரியுமா? சில வேல்யூஸ்லாம் நம்ம படிச்சுக்கணும். நான் இந்த மாதிரி படித்து வச்சுருக்கேன், சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து 1.2. 5/2 பவர் 1/5 அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1.2. அப்போ 1.2 மைனஸ் 1 அப்படின்னா வரும் 0.2. விச் இஸ் நத்திங் பட் 20%. 20% தானே, 20/100 வந்து போட்டு 0.2 வரும். அப்போ இந்த 20% தான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த வேல்யூ 5/2 வேல்யூ வந்து 1.2. சில வேல்யூஸ் நம்ம படிச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் வேல்யூ. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீரீஸ் கான்செப்டு. ஒன்றும் கிடையாது, அதே தான், அதே டிப்ரிஷியேட் தான். ஆனால் அந்த டிப்ரிஷியேட் போன சம் பார்த்தா 2 வருஷம்னு இருந்தது. சிம்பிளாக அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி போட்டோம். தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் கொடுத்தா தொல்லைன்னு இல்லை, அதை நம்ம நார்மலாக தான் பண்ணோம். அதாவது 80,000 10% கம்மியாகுது 3 வருஷத்துக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு கம்மியாகுது. பட் பாருங்கள், இங்கே எதுலேருந்து எதுக்கும் போகல. அப்போ ஷார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துட்றான், இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்றான். அப்போ 80,000 வாஷிங் மிஷின் ஃபஸ்ட் இயரில் 10% கம்மியாகுது. அப்போ 100% தானே முழுசு. அதுலேருந்து 10 மைனஸ் ஆச்சுன்னா 90% தானே இருக்கும். அப்போ 90/100 இருக்குமா? செகண்ட் இயர்லேயும் ஒரு 10%, இதுலேருந்து ஒரு 10%. அப்போ எத்தனை? 90/100. தேர்ட் வருஷத்துனா அது இதான் ஃபுல்லாக தான் 100. ஓகேவா? அதுலேருந்து என்னது, அதுலேருந்து என்ன ஆகுது 10%. அப்போ 90/100. இதை கேன்சல் பண்ணால் 0 0 0 கேன்சலு. 1 2 3 1 2 3. அப்போ 3 0க்கு 3 0 கேன்சலு. அப்போ 9 9 சார் 81. 9 கியூப் எத்தனை? 729 இன்ட்டு 800. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக கடைசியாக 2 0 வரணும். 2 0 வரும்போது இப்போ 3 0வாக இருக்கணும். கன்ஃபார்ம் 2 0 இருக்கணும். அப்போ கண்டிப்பாக என் ஆன்சர் கிடையாது. உடனே அப்படியே நம்ம கண்ணும் கொள்ளையடித்தல் மாதிரி ஆப்ஷன்ஸை நோக்கி போனோம். இப்போ 0 0 வந்துருமா? 8 9 சார் 72. 200 எங்கே இருக்கிறான் பாரு. அப்போ 59,000. இருங்க சொன்னல 3 0 கேன்சல் ஆகுது பாருங்க. நான் வந்து தப்பாக போகிறேன் பாருங்க. இங்கே ஒரு 0 வராது. எண்பது 729 இன்ட்டு 18 வந்திருக்கும். அப்போ 0க்கு 0 ஒரு 0 தான் இருந்திருக்கணும். கன்ஃபார்ம் ஒரு 0 தான் இருக்குது. அப்போ இவன் தான் ஆன்சரு. கண்டிப்பாக இவனும் இல்லை. சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஓகேங்களா? பார்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மல்டிபிள் டிவைட் பண்ணக்குள்ள பார்த்து தயவு செஞ்சு பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். அந்த இடத்துல அவசரமாக போடுறன்ற பேரில் மார்க் மைனஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு மெத்தடில் இந்த சம்மா போடலாம், அப்சல்யூட்லி போடலாம்.
இப்போ 100 சரி 100% இருந்தது என்ன ஆகுது, ரேஷியோவில் போகிறோம் பாருங்க. 100% 90% ஆகுது. இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயரில் என்ன இருக்கும், அதே 100 90. தேர்ட் இயர்லேயும் 100 90. அதை கேன்சல் பண்ணால் 10 9. அப்போ இங்கேயும் நான் 10 9 10 9 ஆகுமா. இப்போ என்ன பண்ணோம், இதை மல்டிபிள் பண்ணோம். ஆல்ரெடி சொன்னேன்னா அந்த மெத்தடு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 10 100 100 10 1000 1000 = 729. ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம், இந்த 1000 தான் 80 1000. இவன் தான் நான் ப்ரெசென்ட் வேல்யூ இவன் கூட கண்டினியூ இது பண்ணோம். நம்ம கண்டுபிடித்து 729 இவ்வளோ கண்டுபிடிப்போம். 3 0க்கு 3 0 கேன்சல். அப்போ 729 × 80. கண்டிப்பாக ஒரு 0 தான் இருக்குது, ஒரு 0க்கு தான் ஆப்ஷனு. வேணுன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா. மேக்ஸிமம் இதை போடுங்க, இதுதான் பெஸ்ட்டு. இந்த சம்மை நீங்கள் போட தான் நிறைய சம்ஸு இந்த மெத்தடில் போட உங்களுக்கு தோணும். சரிங்களா. இந்த சம்மு பாருங்க, பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இன்க்ரீஸ் 20, ஃபர்ஸ்ட் இயர் டிக்ரீஸு 10, இந்த செகண்ட் இயர் அகைன் இன்க்ரீஸு 25. இந்த பாப்புலேஷன் அட் த பிகினிங் 40,000, வாட் வில் ஆஃப்டர் 15. கண்டிப்பாக இந்த சம்முக்கு அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா ஒரே வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அப்படி போட முடியும். இதுக்கு நம்ம அப்படி போட முடியாது. ஓகேவா. அப்படி போட்டாலும் வந்து அதுக்கு கொஞ்சம் வேல்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், பாயிண்டில் வர மாதிரி வரும். சரிங்களா. பாயிண்டில் வருமா, எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 100லேருந்து 120% ஏறி இருக்கா. அப்போ இது எத்தனை, 5 டைம்ஸு, ஈவன் 6 டைம்ஸு. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 10% ஏறிக்குது. அப்போ இவனுக்கு 10%ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா. ஸோ அதனால் அது கொஞ்சம் கடுப்பான விஷயம். நம்ம வேறு மாதிரி போடலாம். இதான பிகினிங்கு 40,000. நம்ம வழக்கம் போல் அந்த இன்டூலே போட்டு போயிடலாம். இப்போ இன்க்ரீஸ் பை 120%. அப்போ 120 என்னது, சரி 20%. அப்போ என்னது 120/100. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் பை 10%. அப்போ என்ன ஆகுது 90/100. தேர்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பை 25. அப்போ 125/100. ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுமா. 6 5 9 10. இது வந்து எத்தனை, 525. இது 4 டைம்ஸு. கரெக்டாக. இந்த 14 is 4, 1 0 0 0 0. கரெக்டாக. இதாச்சா 2 0 0 0. 6 5 45. 45 × 9 9 5 45. இப்போ 2000 வந்துருக்குமா. 6 9 சாரி 6 9 45 நம்பர். 6 9 54. 54 × 2, ஏன்னா இந்த 0 0 வச்சுக்கலாம். × 2 எத்தனை, 108. 108 × 5 இது எத்தனை, 5 4 0ன்னு வரும். இது எப்படி ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா, தயவு செஞ்சு போய் அந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த ஃபாஸ்ட்டாக போடுற ட்ரிக்ஸு, சில ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் கொடுத்துறேன், தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஓகேவா. இதை சால்வ் பண்ணக்குள்ள 540ன்னு வந்துச்சா. ஆல்ரெடி எத்தனை 0 இருக்குது, அந்த 0வை ஆட் பண்ணிடலாம். அப்போ 54,000 54,000 பேர் இருந்திருப்பாங்க. சரியா. 54,000 இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அது எப்படி போட்டோம்னா ஒன்றும் கிடையாது, 108/5. இந்த 5 எப்படி ஆகலாம், 10/2 போட்டாலும் 5 தானே. அப்போ 108 × 10/2. இதை அடித்தா அப்படின்னா 54. அப்போ 540ன்னு வரும். ஓகேவா. ஸோ அப்படியே நான் போட்டாச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இந்த ட்ரிக்கை கற்றுக்கோங்க. இந்த 0 கேன்சல். ஓகே டன், கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம், நெக்ஸ்ட் சம்ஸ் பார்ப்போம். ப்ரைஸ் கன்சப்ஷன் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ப்ரைஸ் வச்சு இந்த காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஸோ இவ்வளோ கம்மியான இவ்வளோ வாங்கியிருப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ். ஓகேவா. ஓகே சம் பார்ப்போம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஏ நோட்புக், ஒன் மினிட். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் நோட்புக் டிக்ரீசஸ் பை 25%, then a man can buy 5 more notebooks for 200. What is the new price of book? அதாவது இது கொஞ்சம் சூப்பரான சம்ஸ், நிறைய டைம் கேட்பாங்க பாருங்கள். 2025 கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ப்ரைஸ் ஆஃப் நோட் புக் டிக்ரீஸ் பை 25%. இப்போ ஒரு நோட் புக் 100 ரூபா வச்சுப்போம்.
25% வந்து கம்மியாகுது அதோட ப்ரைஸ். அப்படின்னா நான் 75 ரூபா. அப்படி 75 ரூபா கம்மியாகக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 5 நோட் புக்கு 200 வாங்குறாரு. அப்போ வாங்குறாருல, அப்போ அந்த நியூ நோட் புக் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ ப்ரைஸ் கம்மியாகக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 200 ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு நோட் புக் வாங்குறாங்க. அப்போ அதுக்கு நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இது -25/100. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/4, அதாவது -1/4ன்னு வந்துருக்குமா? ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரைஸு இது கீழே தான் எப்பவுமே டோட்டல் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம வந்து 25% கம்மியாயிடுச்சு. அப்போ இது வந்து என்னது, ஒரு ப்ரைஸ் பேஸ் பண்ண ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ இந்த 4 தான் வந்து டோட்டல். அப்போ 4 ரூபா இருந்துச்சா? இப்போ இங்கே வந்து 1 கம்மியாக இருக்குது. அப்போ 1 கம்மியாக எத்தனை? 3. அப்போ ஓல்டு நியூ. சரியா? 1 கம்மியாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த குவான்டிட்டியும் ப்ரைஸும் எப்பயுமே ரெசிப்ரோக்கல், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி. ஓகேங்களா? இதனால் ஞாபகம் வச்சுங்க. அதுமாரி ஸ்பீடு வந்து டைமுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். எல்லாம் நம்ம ஒர்க்கு டைமு, ஸோ இதெல்லாம் எஃபிஷியன்சியும் டைமும் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கும். எல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த சாப்டர் வரக்குள்ள. சரிங்களா? ஸோ ப்ரைஸு இந்த 4, இது 3. அப்போ குவான்டிட்டி என்னது? குவான்டிட்டி, அதாவது ப்ரைஸ் வந்து குவான்டிட்டிக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கணும். அப்போ மாற்றி போட்டுக்கணும். உல்டாவா 3, 4ன்னு இருக்கும். சரிங்களா? இது ரேஷியோ, நான் போட்டது ரேஷியோ. ஏன்னா 1/4 ரேஷியோ தானே. சரிங்களா? அதாவது 4 ரூபா இருக்குள்ள, சரி 4 ரூபா அந்த ப்ரைஸு 3 ரூபா கம்மியாகுது. அப்போ 4 ரூபா இருக்குள்ள 3 குவான்டிட்டி. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 4 ரூபா இருக்குள்ள 3 குவான்டிட்டி வாங்கினேன், 3 ரூபா இருக்குள்ள 4 குவான்டிட்டி வாங்கினேன். இதுதான் அர்த்தம். அப்போ இது இந்த குவான்டிட்டி என்ன தான் டிஃப்ரென்ஸு, ப்ளஸ் ஒரு குவான்டிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு யூனிட், இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஒரு யூனிட். அந்த ஒரு யூனிட் தான் என்னது, அந்த 5 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன், அந்த 5 நோட் புக் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த 4 யூனிட் தானே நமக்கு தேவை. அப்போ 4 × 5 எத்தனை? 20. ஓகேவா? அப்போ 20 இதுக்கும் வாங்கிக்கிறேன், 20 யூனிட். சரிங்களா? இப்போ மொத்தம் எத்தனை? 200. கரெக்டா? அப்போ 200 / 20. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 10 ரூபா. அப்போ ஒரு நோட் புக் விலை எவ்வளோ? 10 ரூபா. அப்போ மொத்தம் நான் 20 யூனிட் வாங்கிக்கிறேன். புரியுதுங்களா எப்படி பண்ணேன்னு? மறுபடியும் இல்லை, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் இந்த மாடலே. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வச்சிக்கினேன், இந்த குவான்டிட்டி இது 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரான்றது அந்த இங்கே பாரு, தட் மேன் கேன் பை 5 more நோட் புக்ஸ். அந்த 1 தான் வந்து அந்த 5. அப்போ 4 எத்தனை? 20. அப்போ 20 வந்து வாங்கிக்கிறாங்க. குவான்டிட்டி தானே, குவான்டிட்டி கூட தானே கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஒரு நோட் புக் எவ்வளோ? 10 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 10 rupees. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிடக்ஷன், ரெடியூஸ், டிக்ரீஸ் எல்லாம் ஒன்று தான். ரிடக்ஷன் ஆஃப் 20% இந்த ப்ரைஸ் ஆஃப் சுகர். ஓகேங்களா? அதாவது அதே மாடல் தான். எனபிள்ஸ் எ பர்சன் டு பை 5 kg மோர் ஃபார் 200. வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் per kilogram? இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஃபார்முலாலாம் வேணாம், சிம்பிளாக இதேமாரி போடும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன, 20% தானே. அப்போ ரெடியூஸ், அப்போ -20%. அப்போ என்ன பண்ணலாம்? 1/5. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஓல்டுன்னு போட்டுப்போமா? ஓல்டு, நியூவு, இப்போ என்ன இது ப்ரைஸு, கேஜி தானே ஊற்றுறாங்க. அப்போ குவான்டிட்டி வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் என்னது? கீழே இருக்கிறது தான் டோட்டல். அப்போ 5 ரூபா -1 கம்மியாகிடுச்சு. அப்போ நியூ என்னது? 4 ரூபான்னு ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ குவான்டிட்டி என்னது? அப்படியே ரெசிப்ரோக்கல் 4:5. கரெக்டா? இப்போ என்ன டிஃப்ரென்ஸு? இந்த +1 ஒரு யூனிட் தான் டிஃப்ரென்ஸு. அந்த ஒரு யூனிட் தான் என்னது? ஒரு யூனிட் தான். அப்போ 5 kg. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 5 kg மோர்ன்றாங்க. அந்த ஒரு யூனிட் தான் 5. இப்போ 5 kg மோர்னால் அந்த ஒரு யூனிட் டிஃப்ரென்ஸ் தானே அந்த 5 வந்துருக்கணும். அப்போ 5 யூனிட் என்னது? 5 5s are 25. அப்போ மொத்தம் 25 யூனிட் வந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? இப்போ வாட் இஸ் தி ஒரிஜினல் ப்ரைஸ்? ஓகே, இங்கே பாருங்கள், ஒரிஜினல் கேட்குறாங்க. அப்போ ஒரிஜினல்னால் இவனை தானே கண்டுபிடிக்கணும். நம்ம நியூ போட்டிருக்கோம், போன சம் மாதிரியே போட்டிருக்கோம். கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். என்னடா இது ஒரே ஸ்டெப்புன்ற மாதிரி போட்டிருக்கக்கூடாது. இந்த சம்மை பாருங்கள், வாட் இஸ் த நியூ கேட்டிருக்கான்.
இங்கே என்ன கேட்டிருக்கான், ஒரிஜினல் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணோம், ஒரிஜினல்னா இந்த ஓல்டு இவன் தான் கணக்கு. அப்போனா அது 4 × 5 = 20. கொஷினை நல்லா கவனிக்கணும். நியூவா ஒரிஜினலான்னு பார்க்கணும். அப்போ இவனை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, நான் போன சம் மாதிரி போட்டுக்கிறேன் கொஷின் படிக்காமல். ஸோ இப்போ சொல்லிட்டேன். அப்போ 200 20 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம். அந்த 20 யூனிட் வாங்கியிருப்போம். அப்போ 20/200 அடித்தோம் அப்படின்னா 10. இவன் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ சேம் தான். இந்த மாதிரி சம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை amount into percentage divided by E into 100 plus or minus P. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க, முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகுதுன்னா இந்த மெத்தட் போய்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். என்னன்னா அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கான், 200. இங்கே அமௌண்ட்டை பற்றி பேசுறதே ஒன்று தான், அமௌண்ட்டு. பி என்னன்னா பர்சன்டேஜ், அப்போ 20. எக்ஸ்ட்ரா என்னது 5. 100 ப்ளஸ்ஸாக மைனஸாக போனால் ரிடக்ஷன் கொடுத்துறான். அப்போனா மைனஸு 20. அப்படின்னா இது 200 × 20/5 × 80. ஓகேவா, இதை அடித்தா 4, இதை அடித்தா 20, இதை அடித்தா 10. ஆன்சர் 10 போட்டு போகலாம். இல்லை என்னால் இந்த ஃபார்முலா படிக்க முடியாது, நான் சிம்பிளாக கான்செப்டாக போகிறேன்னா இது போகலாம். எப்பயுமே இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சமம் உங்களுக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி கற்றுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணலாம். ரேஷியோ மெத்தட். ஓகேங்களா, ஸோ இந்த சம்ம உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தரவா, இருந்தாலும் இந்த சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் இதை நான் சால்வ் பண்ணுவேன். சரிங்களா, இந்த சம்ம ஹோம்ஒர்க்கும் ப்ளஸ் நான் சால்வும் பண்ண போகிறேன். ஆனால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சம்மை போட்டு ஆன்சர் வருதான்னா கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சப்போஸ் தெரிலன்னா பாருங்கள். சரிங்களா, 25% டிக்ரீஸ் the cost of flour enables a consumer to purchase an additional. அப்போ அதே சம்ம தான், அந்த ஃபார்முலா வச்சும் யூஸ் பண்ணலாம். A × P / E × 100 + or - P அதை வச்சும் போடலாம். இல்லை அப்படின்னா நார்மலாகவே நம்ம போடலாம். சரிங்களா, ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நான் போடுறேன். அதாவது அமௌண்ட் என்னது 360, பர்சன்டேஜ் என்னது 25 / E எக்ஸ்ட்ரா என்னது 3 kg வாங்குறான். 100 + or - P அப்போ 75. 3 40. ஸோ சிம்பிளாக ஆன்சர் வந்து அந்த ஃபார்முலா போட்டால், அந்த ஃபார்முலா படித்தா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகேங்களா, இந்த எதுக்கும் இந்த 2 மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்ட்டு. இல்லை நான் நார்மலாக பண்ணோம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து ஓல்டு நியூன்னு வச்சுப்போம். இங்கே ஏதோ ஒன்று அதே தான் கொடுக்க போகிறான், ப்ரைஸு குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ 25%. அப்போ -25/100. அப்போ 1 4. அப்போ கண்டிப்பாக ஓல்டு வந்து 4 தான் இருந்திருக்கும் ப்ரைஸு. இது வந்து 1 கம்மி ஆயிடுச்சுன்னா இப்போ 3 ஆக போகிறோம். ஓகேவா, இப்போ குவான்டிட்டி என்னது 3 4 இருக்க போகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் இந்த 1 தான். அப்போ அந்த 1 யூனிட்னா என்னது அடிஷ்னல் 3 kg. அப்போ அந்த 1 யூனிட் தான் 3 kg. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், வாட் இஸ் இனிஷியல் கேட்குறோம். அப்போ நான் ஓல்டு தான். அப்போ 3 யூனிட் எவ்வளோ, 3 யூனிட்டு 9 kg. 1 3னா அப்போ 3 9 தானே. அப்போ நமக்கு தேவை 360. அப்போ 360 9 40. இப்படியும் போடலாம். சரிங்களா, இந்த சம்மை போடுங்க. நான் 2 மெத்தடும் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் போடலாம். பட் நான் எப்பயுமே இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஃபார்முலா தெரியுமா, அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லா சம்மும் ஃபார்முலா இல்லாமல் சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு 10 சம்மு, இன்னும் பர்சன்டேஜில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த சீரீஸை வந்து நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான். ஆக்சுவலாக வந்து நம்ம பிரதீப் நெக்ஸ்ட் ஜென் கோச்சிங்கில் வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, 199 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்குறோம், 199 ரூபா. ஓகேங்களா, தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. தமிழ் மீடியம் பிரிண்டடில் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் வந்து ஹேண்ட் ரிட்டனில் இருக்குது. யாருக்குன்னா வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரும். சரிங்களா, மேற்கொண்டு வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த ஷார்ட்கட்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாருன்னா வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் கன்ஃபார்ம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும்.
ஆனால் இதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறன்றதுக்காக தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இல்லைன்னா நான் வந்து இந்த சம்ம எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிகிட்ருப்பேன். எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதேமாரி பண்ணோன்னா கற்றுக்கோங்க. அண்ட் கீழே முக்கியமாக இந்த ஷார்ட்கட்டு கரைச்சி குடிக்கணும் அப்படின்னா கீழே ஒரு 145 ஹவர்ஸ் வீடியோ இருக்கும். பால் மரமும் உட்காந்து கற்றுக்குங்க. அது கற்றுக்கினா தான் முடியும். ஸோ பார்ட் 1 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஷார்ட்கட் லேர்ன் பண்ணுறதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்த்து கற்றுக்கோங்க. மேலும் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.